சிஎஸ்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்சியில் டிஜிபி வெப் யூஸ் பண்ணுறப்ப யூ ஆர் அவுட் சைட் த அலவுட் ஜியோ ஃபென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற எரரை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆனிச்சு. ஸோ இப்போ இந்த டிஜிபி வெப்பில் இந்த பேஜில் லால் டேஷ்போர்ட் எந்த பேஜில் இருந்தீங்கனாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த இன்ஸ்பெக்டில் செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் 3 வெர்டிக்கல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி மோர் டூல்ஸில் சென்சார்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சென்சார்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதுக்குள்ளேயே இன்னொரு குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நான் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே என்னோடய லொக்கேஷனை என்னோடய சென்டர் நேம் வச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா மேனேஜில் போய்ட்டு ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே வரும். இதில் ஒரு லொக்கேஷன் நேம், உங்களோட நேம் எது வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லேட், லாங் அண்ட் டைம் ஐடி, லோக்கல். ஸோ இதை நான் மேலே இருக்கிற நம்மளோட இதிலிருந்தே காப்பி பண்ணிக்கிட்டேன். மும்பை லொக்கேஷனை வச்சுட்டே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த லேட் லாங்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட டிஎஸ்பி போர்ட்டலில் மை ப்ரொஃபைலில் கோட்டு மை ப்ரொஃபைலில் வந்துட்டு பிபிபிஎஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ லொக்கேஷன், அதாவது ஜியோ கோடு அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு கமா வரைக்கும் இருக்கிறது லேட்டு, அடுத்த கமாவுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ லாங் வேல்யூ. ஸோ அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட இந்த சென்சார் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுக்குறேன் டெஸ்ட். .000 சும்மா இது என்னோடய டெஸ்ட் வேல்யூக்காக கொடுக்குறேன். 78. இது நீங்கள் ஏசியா, அந்த கொல்கத்தா, இது என்னமாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது டைம் ஜோனை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய டைம் ஜோன் நான் ஆட் பண்ணிட்டேன். லொக்கேஷனை ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போய்ட்டு நான் ட்ராப் டவுனில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்துடும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு ஒரு தடவை பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏஜென்ட் அத்தன்டிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருது, ரிசால்வ் ஆகிடுச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.